ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி கருவேப்பிலையை வச்சு புதுமையான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதை நீங்கள் கருவேப்பிலையில் தான் செய்யணும்னு இல்லை, முருங்கைக்கீரையில் கூட நீங்கள் செய்யலாம். இது செய்யறதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஜவ்வரிசியை அந்த கடாயில் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, நல்லா நீங்கள் வறுத்தெடுத்து சூடு ஏறினாலே போதும். இப்போ ஜவ்வரிசி நல்லா சூடு ஏறிடுச்சு. இதுலேயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் கடாயில் நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் முருங்கைக்கீரையில் கூட செய்யலாம். கருவேப்பிலையும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஜவ்வரிசியும் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுடுச்சு. நீங்கள் கருவேப்பிலையை கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே தூளாயிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஜவ்வரிசியும் கருவேப்பிலையையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையோட பச்சை வாசனை வரும்னு நினைக்காதீங்க, பச்சை வாசனைலாம் எதுவுமே வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடை மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் வேணாம். நம்ம தவாவில் தட்டி எடுக்கிற அளவுக்கு நம்ம திட்டமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருக்கேன். தவா சூடானதும் நம்ம கையில் தண்ணி தொட்டு இந்த மாவை எடுத்து அடை போல் நம்ம தட்டிக்கலாம். தட்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும். இப்போ சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஜவ்வரிசி கருவேப்பிலை அடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்சமிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.